நன்றி. ராஜன் சார் இருக்காங்க, இசையமைப்பாளர் விழாவின் நாயகன் கார்த்திக் ராஜா சார் இருக்காரு, நந்தகோபால் சார் போலீஸ் இருக்காங்க, சினேகண்ணன் இருக்காரு, காளி வெங்கட் இருக்காரு, இப்படி எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஜான் மேக்சன் இருக்காங்க, முருகானந்தன் நண்பர் இருக்காரு. எல்லாருமே ரொம்ப அறிமுகமானவங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. டைரக்டரை பற்றி சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். மந்திர வீரபாண்டியன் நண்பர் வந்து என்னை சந்திச்சு இந்த விழாவுக்கு அழைக்கும் போது இந்த டைட்டில் என்ன, எதுக்காக மதிமாறன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் மதி மாறன் ரெண்டுன்னு இருக்குது, ரெண்டு ஒரு ஹீரோவோட பேராது அப்படின்னு கேட்டேன். இல்லை, மதின்றது வந்து ஹீரோயினோட பேரு, மாறன்றது வந்து ஹீரோவோட பேரு அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாரு. இந்த மதின்ற பொண்ணு வந்து ரொம்ப படிக்காத பொண்ணு, அவளுக்கு வந்து படிப்பில் வந்து பெரிய நாலேஜ்லாம் இருக்காது அந்த கேரக்டருக்கு. மாறன் வந்து பேர் வந்து நெடுமாறன் அப்படின்னாரு. ரொம்ப ஷார்ட்டா இருக்க ஒரு கேரக்டர், குள்ளமா இருக்காரு, அவருக்கு நெடுமாறன். படிக்காத ஒரு பொண்ணுக்கு வந்து மதி. ஸோ அந்த 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 கான்ட்ராஸ்டா ஒரு பேர் வச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே அப்படிதான் இயல்பா வந்து ஒரு பேர் வைப்பாங்க. மேக்சிமம் சரஸ்வதினு பேர் வச்சிருப்பாங்க, படிப்பு வராது. கருப்பா இருப்பாங்க, வெள்ளத்தோர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ரொம்ப நேரமா இருக்காது, கருப்பசாமி பேர் வைப்பாங்க. இது வந்து இயல்பாவே நடந்துரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. ஸோ ஒரு டைட்டிலுக்கே இவ்வளவு யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு கான்ட்ராஸ்டா வாழ்க்கையோட ஒன்றி போய் ஒரு தலைப்பை யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நிச்சயமா ஒரு நல்ல கருவை எடுத்திருப்பாரு, நல்ல கதை எழுதியிருப்பாரு, நல்ல திரைக்கதை அமைச்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங்ஸ் ரொம்ப நேர்த்தியா, எல்லாமே மேக்கிங் வந்து அந்த ஒரு அறிமுக ஹீரோவை வச்சு ஒரு பட்ஜெட்ல என்ன பண்ண முடியுமோ அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு நான் நம்புறேன். ஸோ ரெண்டாவது பாலாசார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் எடுத்திருக்க கண்டென்ட், அதாவது ஒரு உருவ கேலி செய்த இந்த உலகத்தை வச்சு அவங்கள விமர்சனம் பண்ணியும், அவங்களுக்கு ஒரு இந்த உருவ கேலி உள்ளவங்களா யாரை விமர்சனம் பண்றோமோ, யாரை கேலி பண்றோமோ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூடிய ஒரு கதையை எடுத்திருந்தாரு. சாங்க்கு இடையில வந்து சில டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ மந்திர வீரபாண்டியனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புறேன். விழாவின் நாயகன் கார்த்திக் ராஜ் சாரை பத்தி பேசி ஆகணும். பாண்டியன் படத்துல வந்து அவரோட முதல் பாடல் பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாளா, அது வந்து அடிக்ட் ஆகாத ஆளே கிடையாது. ஏன்னா அதில் வந்து ராஜா சார் மியூசிக்கு, அதை தாண்டி அந்த சாங், அவரோட ஃபர்ஸ்ட் சாங்கு ரொம்ப சின்ன வயசுல அவர் போட்டாரு. அந்த சாங் வந்து அவ்வளோ அப்படி ஒரு அடிக்ட் ஆச்சு எல்லாத்தையும். அந்த படத்துலயே வந்து ராஜா சார் தாண்டி பாண்டியன் ராஜ்யத்தின் உயரான சாங் வந்து ஹிட் ஆச்சு. அன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் எல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப கேட்ட ஒரு பாடல். ஸோ இன்னமும் அது எல்லா பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது. பாடல் எழுதின பாலா சீதாராமன், வாழ்த்துக்கள் அவருக்கு. ரொம்ப ஞானக்கரவை நண்பர் அவர் தான், எனக்கு ரொம்ப நெருக்கமான. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்களை கேட்கும்போதும் சரி, விஷுவல்ஸ் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. நிச்சயமா மதிவாரன் திரைப்படம் வந்து பெரிய வெற்றியிடம் நம்ம வாழ்த்துறேன். ஹீரோ சத்யன் செங்குட்டுவன் ஆமாம், ரொம்ப சிறப்பாக வருவார். நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. உருவம் தாண்டி இந்த உருவத்தோட இந்த ஹைட்டோட ஒரு ஹீரோ வந்து நிற்கும் போது நிச்சயமா அவருக்கு வந்து அடுத்த ஹீரோவா எத்தனை படங்கள் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அதை தாண்டி எல்லா படங்களையும் அவருடைய முகம் வரும். மிக பிரபலமான ஒரு நடிகராக வருவார் நான் நம்புறேன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இவானா உங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட பேரா பண்ணியிருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஆராத்தியா, அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய வரவேற்பு. இன்னொன்று வந்து அவர் அந்த ஹீரோவும் அந்த அவரோட லவரையும் அந்த காம்போ பிடிச்சிருவாங்க. அந்த ஹைட்டுக்கு பிடிக்காம கொஞ்சம் கூட ஒரு மிடிலா வச்சிருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தப்பா தெரியாது. ஆனா நல்ல ஹைட்டா ஒரு பொண்ணு, ரொம்ப ஷார்ட்டா ஒரு பையன் அப்படின்னு அவர் யோசிச்சார்ல, அதுவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நிச்சயமா மதிமாறன் திரைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும். படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் கார்த்திக் ராஜா சாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தாண்டி இந்த படத்துக்கு நான் பேச வரும்போது நண்பர் வந்து மந்திர வீரபாண்டியன் பேசும்போது சொன்னாரு, ஆனா உங்க மனசுக்கு பட்டதை பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சோ பேசுங்க, இந்த ஃபங்க்ஷனை பத்தி மட்டும் தான் நீங்க பேசணுன்றது இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இப்ப கரண்ட்ல இருக்க விஷயம் வந்து ஞானவேல்ராஜா சாருக்கும் அமீர் சாருக்குமான பிரச்சனை. ஆனா அதை நான் இங்க பேச விரும்பல. என்ன காரணம் அப்படின்னா, நானே ஒரு மேடையில் ஒரு கோரிக்கை வச்சேன். எந்த விழாவுக்கு வருகிறோமோ, எந்த
பாடல் பற்றி பேசணுமோ, எந்த மியூசிக் டைரக்டர் பற்றி பேசணுமோ, எந்த டைரக்டர் பற்றி பேசணுமோ அவங்கள பற்றி பேசுவோம். அந்த விழா சார்ந்து, அந்த களம் சார்ந்து, அந்த களம் சார்ந்து வாழ்த்தோம்னு சொன்னேன். ஸோ அதை நானே தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணுங்க விரும்புகிறேன். சுரேஷ் மனோஜ் என்ன பேசும்போது சொன்னாங்க, அது ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு கதை சொல்லுவாங்க, அவளை இல்லை ப்ரொடியூசர் சொன்ன உடனே காம்ப்ரமைஸ் ஆகி 2.5 கோடி ஒத்துக்குவாங்க. அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதுலையோ அந்த திட்டமிடல் இல்லாதனாலையும் நிறைய படைப்புகள் வந்து இங்கே சரியா வரல அப்படின்னாங்க. என்னோட ஒரு சிறிய கோரிக்கை என்னன்னா, தயாரிப்பாளர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து முதல் படம் கதை சொல்லக்கூடிய இயக்குனர்கிட்ட தயவு செஞ்சு பட்ஜெட் கேட்காதீங்க. அது பெரிய பட்ஜெட் கொண்டு போகும் நான் சொல்லலாம், அவங்களுக்கு தெரியாது. ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதைக்கு என்ன செலவு பண்ணணும், யார் ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும், யார் ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும், யாரை வச்சு இதை கொண்டு போய் சேர்த்தா சூப்பரா இருக்கும், அவங்களுக்கு என்ன சம்பளம், மற்றபடி படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்ன்றதுன்னா ஒரு இபிஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிச்சயமா வந்து ஒரு முதற்பட இயக்குனருக்கு வந்து அந்த பட்ஜெட் தெரியாது. ஒரு லைட் மேனுக்கு என்ன சம்பளம் தெரியாது, ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒரு யூனியன் டிரைவருக்கு என்னன்னு தெரியாது, சத்தியமா தெரியாது. அவங்களுக்கு ஒரு கதை இயக்க தெரியும், அவ்வளவுதான். அவங்க நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நிறைய படிச்சு நிறைய படங்கள் பார்த்து ஒரு தொழில் கத்துக்கிட்டு அவங்க முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி வாழ்க்கை தேடி தான் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியாது. நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றாங்க. ஏன்னா தெரியாதவங்ககிட்ட போய் கேட்டு எப்படி நீங்க தெளிவுபடுத்திக்க முடியும்? நிச்சயமா தெளிவுபடுத்த முடியாது. ஸோ அவங்க ஏதோ மனசப்பட்டா சொல்லுவாங்க, அந்த தவறு நிச்சயமா நடந்திருக்கு. அது வந்து ஒரு தயாரிப்பாளர் தான் இந்த கதையை பண்ணணுமா வேண்டாமா, பண்ணுனா எவ்வளவுக்கு பண்ணனா நல்லா இருக்கும், இதுக்குள்ள பண்ணாதான் இதுக்கு சேஃப் அப்படின்றது அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க, அந்த டீம் இருக்குது, பினான்சியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும். முழு கண்ட்ரோலையும் ப்ரொடியூசர்ஸ் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு முதல் இயக்குனர் மேல, முதல் பட இயக்குனர் மேல வந்து செலவு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்தம் அவங்க வாழ்க்கையை காலி பண்ணி அவங்களோட ஃபியூச்சர் செலவு அப்படி மொத்தமா எடுத்துட்டு போறது வந்து சரியா இருக்குல்ல. ஏன்னா அது தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கறது, வழி தெரியாதவங்கள்ட்ட போய் வழி கேட்டுட்டு உட்கார்ந்து எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா முடியாது. அவங்களுக்கு படம் எடுக்க தெரியும், அழகா ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய கதைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு, அது ஒரு தயாரிப்பாளர் முழு ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரோல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் போது இன்னும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும். அது படம் முடிகிற ஸ்டேஜ்ல வந்து நிச்சயமா ஒரு தயாரிப்பாளருக்கு சண்டை வந்துடும். ஏன்னா 1000 தப்பு இருக்குது, யாராலும் தப்பு பண்றாங்க, எதுலயும் ஊழல் நடக்குதுங்க, ஷூட்டிங்ல லொகேஷன்ல இருந்து எங்கெங்கேயும் நடக்குது. ஆனா மொத்தப்படியும் ஒரு இயக்குனர் மேலதான் வந்து நிக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு பழி சுமந்துக்கிட்டு மொத்த வாழ்க்கையை இழந்துட்டு நிறைய இயக்குனர் போயிட்டு இருக்காங்க. அது வந்து தயாரிப்பாளர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கரெக்டான டீம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகர்வையும் அவங்க கண்காணிச்சு, ஏவிஎம் சரண் சார் இல்லையா எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க போட்ட பட்ஜெட்ல முடிஞ்ச வரைக்கும் அவங்க படங்கள்ல வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறாங்க. அது சரி தாண்டி போகுது, ஆட்கள் சரியில்லை அப்படின்னு தோணும் போது அவங்க அதை நிறுத்திக்கிறாங்க, படங்கள் எடுக்கிறதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லா தயாரிப்பாளர்களும் ஃபுல் ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கணும், கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கணும். இயக்குனர்களை இயக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க, அதுதான் மிக சிறந்ததா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி.